ப்ரோ பயோமெடிக்கல் ஸ்கோப் இருக்கா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை ஏன் படிக்கணும்? இப்போ நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்தாலுமே எனக்கு எந்த ஒரு ஜாப் மார்க்கெட்டில் ஸ்கோப் இருக்கா? What? Bro, what are you talking about, man? இந்த ஃபீல்டில் ஸ்கோப் இல்லை அப்படின்னு உங்ககிட்ட யார் சொல்கிறா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு சின்னதாக உடம்பு சரியில்லைனா கூட நம்ம என்ன பண்ணுறோம், நேரம் மெடிக்கல் ஷாப்போ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி ஒரு மெடிசனை வாங்கி போட்டு படுத்துக்கிறோம், உடம்பு சரியாயிருக்கு. அதை விட சிவியராக இருக்கிறது, இப்போ ஆக்சிடென்ட் ஆகுது ஒருத்தருக்கு, இல்லை ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகுதுன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, டயக்னோஸ் பண்ணுறாரு. எப்படி டயக்னோஸ் பண்ணுறாரு? பேஷண்ட்டோட கைரேகை பார்க்குறாங்க, ஜாதகத்தை செக் பண்ணுறாரா, இல்லை குவிஸ் கொஷின் கேட்குறாரா, இல்லை கூகுள் சர்ச் பண்ணுறாரா? நானுமே இல்லை தானே. ஏதாவது ஒரு மெடிக்கல் டிவைஸை யூஸ் பண்ணி இப்போ அவரோட பாடி கண்டிஷன் என்னன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரியான ட்ரக்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. தென் அந்த பேஷண்ட் ரெக்கவர் ஆகுறாங்க. ஸோ பயோமெடிக்கல் ஸ்கோப் இருக்கா? நம்ம உடம்புல என்றைக்கு நோய் நொடியெலாம் இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கோ, நம்ம என்றைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் நிறுத்துகிறோமோ, என்றைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்ணுறதையோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதையோ நிறுத்துகிறாங்களோ, அன்றைக்கி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கோட ஸ்கோப்பு இல்லாமல் போகுமே தவிர, இது வரைக்கும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கான ஸ்கோப்புன்றது கொடி கட்டி பறக்கும். ரோபோட்டிக் சர்ஜரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து டாக்டரோட ஒர்க்கை ஈஸ் அவுட் தான் பண்ணுதே தவிர டாக்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணலை. இன் ஷார்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆர் படித்து முடிச்சிட்டிங்க. ஓகே, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸ்போஷர் என்னதுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, தென் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே என்னென்ன மெடிக்கல் டிவைசஸ் இருக்குது, தென் அந்தந்த மெடிக்கல் டிவைஸோட மேனுஃபேக்சரர்ஸ்லாம் யார், அந்த மேனுஃபேக்சரர்ஸ் தான் உங்களுக்கான எம்ப்ளாயர்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கான எம்ப்ளாயர்ஸ். ஒரு மெடிக்கல் கோடிங்கோ இல்லை ஐடி கம்பெனிஸோ நம்மளோட எம்ப்ளாயர்ஸ் கிடையாது. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு மெடிக்கல் டிவைஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் நம்மளோட எம்ப்ளாயர்ஸ். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை க்ராக் பண்ணால் மட்டும்தான் பயோமெடிக்கலில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன கம்பெனி இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு நம்ம ஜாப் அப்ளை பண்ண முடியும். இந்தியாவில் அப்ராக்சிமேட்லி 2000க்கு மேற்பட்ட மெடிக்கல் டிவைஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது, விச் இன்க்ளூட்ஸ் எம்என்சி அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். மைண்டுக்கு டப்புன்னு ஒரு மெடிக்கல் கம்பெனின்னு வந்தால் யாராவது கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஃபிலிப்ஸு, சீமென்ஸு, ஜிஇ, ஜான்சன் ஜான்சன்ஸ், பிப்ரான், அவ்வளோதான் சொல்லுவோம். அதை தாண்டி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. டிபார்ட்மெண்ட், டிவைஸ், மேனுஃபேக்சரர், இது மூணுமே தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஓகே, இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, ஸோ உங்களுக்கு எந்த ப்ரெஷருமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லுவோன்னா, எதையும் நினச்சி ப்ரெஷரைஸ் ஆகாதீங்க. நான் 12th முடிச்சிட்டேன், இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்தா எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல சம்பளத்தில், நல்ல கம்பெனியில், நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, வர ஜாப் எல்லாமே சேல்ஸாகவே இருக்குது, அப்படிலாம் போட்டு மைண்டை ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சில்லாக இருங்க. கடைசியாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, அப்புறம் இந்த காலேஜில் படித்தா நல்லா இருக்குமா, இந்த காலேஜில் படித்தா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நல்லா இருக்குமா, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தா நல்லா இருக்குமா, ஏன் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொமோட் பண்ண மாட்டீங்க, நான் விஐடியில் படித்தா நல்லா இருக்குமா, நான் இங்கே படித்தா நல்லா இருக்குமா, அங்கே படித்தா நல்லா இருக்குமா கேட்குறீங்க. எங்கே படித்தாலுமே நம்ம இன்ட்ரெஸ்டோடு படித்தோம் அப்படின்னா எங்கே படித்தா என்ன, நம்ம கற்றுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. தென் எந்த காலேஜும் நமக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்டோடு போகாதீங்க. ஏன்னா காலேஜுன்றது லேர்னிங்க்கான இடம் தான், அது வேலை வாய்ப்பு முகாம் கிடையாது. ஜென்ரேஷனுக்கு எப்படி ஆச்சுன்னா, ஓகே நம்ம காலேஜ் படித்தா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிலாம் இப்போ இல்லை. ஸோ அந்த காலேஜ் வந்து ஒரு கம்பெனி கூட டைப்பில் இருக்கலாம். அந்த கம்பெனி உங்களை எடுத்து உங்களை ரீட்டைன் பண்ணுவாங்கன்றதுக்கான ஷூரிட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க.
அவங்க ஹையர் பண்ணுறதுக்கான ஷூரிட்டி மட்டும்தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் பயோமெடிக்கல் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து ஷூரிட்டி கொடுத்துச்சு ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோன்னு. 4 வருஷம் முடிய போகுது. 4வது வருஷம் ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட்டுக்கு தள்ளிடுறாங்க. ஓகே, நீங்களும் ஐயா ஜாலி ப்ளேஸ்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்ட்டு ஒரு பப்ஸ்லாம் வாங்கி ட்ரீட்லாம் வைக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வச்சுட்டு வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இன்டர்ன்ஷிப் போகிறீங்க. தென் ஒரு 3 மாதத்தில் வந்து உங்களை வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? நான் இந்த காலேஜில் படித்தேன், எனக்கு இவ்வளோ பெரிய கம்பெனி ப்ளேஸ்மெண்ட் வரும், இவ்வளோ பெரிய சேலரி எனக்கு கிடைக்குன்ற மைண்ட் செட்டை விட, இந்த 4 வருஷம் நான் நல்லா படித்தேன் அப்படின்னா, இந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்போஷரை நான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, என்னோடய ஸ்கில்லை நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா, 4 வருஷம் கழித்து எனக்கு ஜாப்ன்றது ஆட்டோமேட்டிக்காக தேடி வருன்ற மைண்ட் செட்டு தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஒரு ஜென்ரேஷனில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ காலேஜுன்றது ஒரு வேலை வாய்ப்பு முகாம் கிடையாது, அது ஒரு சொசைட்டல் சிமுலேஷன். அடுத்து 4 வருஷம் கழித்து நீங்கள் பார்க்க போகிற சொசைட்டியோட சிமுலேஷன் தான் காலேஜ். ஸோ இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஃபீல்டு எடுத்தால் நீங்கள் செய்கிற ஒர்க் உங்களுக்கு ஒர்க்காக தெரியாதோ அந்த ஒரு ஃபீல்டை எடுங்க. அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஸ்போர்ட்ஸ் ஆர் எனிதிங் இட் குட் பி. பட் நீங்கள் பண்ணுற விஷயம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயினாக தெரியக்கூடாது. இப்போ நீங்கள் 8 ஹவர் அந்த விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி 8 ஹவர் பண்ணுறீங்க, நாளைக்கு 9 ஹவர் பண்ணுவீங்க, நாளைக்கு 10 ஹவர் பண்ணுவீங்க. ஆனால் அது ஒரு ஸ்ட்ரெயினாக அக்குமுலேட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த பண்ணுங்கள். ஓகே, இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எதுக்கு சூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஹெல்த் கேரில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பயோமெடிக்கல் எடுக்கணும். தவிர இதை படித்தா எனக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இதை படித்தா நமக்கு இந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகலாம், இந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போகலாம், அந்த மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 100% நீங்கள் நினைக்கிற ரிசல்ட்டே தான் வரும் கிடையாது. 50-50 தான். நீங்கள் நினச்சபடியும் நடக்கலாம், இல்லை நீங்கள் டிசப்பாயிண்ட்டும் ஆகலாம். ஏன் அப்படின்னா டெக்னாலஜின்றது இன்றைக்கி வளர்ந்து கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கு. ஏஐ இஸ் ரிப்ளேசிங் எவ்ரி திங். ஸோ டோன்ட் திங்க் லைக் இந்த ஃபீல்டு, இப்போ நான் ஐடி ஃபீல்டு போனேன் அப்படின்னா நான் 40,000-50,000 சம்பாதிக்க முடியும், ஸோ படிக்கலாம் இப்போ அதை அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க ஃபீல்டு 5 வருஷம் கழித்து அப்படியே மறைஞ்சு போகலாம். சிம்பிளாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குன்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணாமல், இந்த விஷயத்த பண்ணுவோம், நமக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம்லாம் தானாகவே கிடைக்கும். அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்ட்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க, சில் தான். இன் சம்மரி, இந்த வீடியோவில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கிற ஸ்கோப்புன்றது எவ்வளோ பெருசுன்றதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சிட்டியில் படித்தா தான் பெஸ்ட்டு, இந்த யூனிவர்சிட்டியில் படித்தா ஃபஸ்ட்டு அப்படின்னு இருக்க கம்பேரிஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்கே படித்தாலுமே நமக்கு பிடிச்சதை படித்தோம் அப்படின்னா நமக்கு நினச்சது கிடைக்கும்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேசியிருந்தேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சரின்னு பட்டால் எடுத்துக்கோங்க, இல்லை ப்ரோ சரியில்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க, என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன டிவைசஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள், தென் அந்த டிவைசஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ்லாம் என்னென்னு பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எடுத்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஆர் லிங்க்டின்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் காலேஜ் குரூப்பில் போடுங்க. ஸோ தட் உங்களை மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பற்றி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அண்டு நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் அடுத்து வர வீடியோவில் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அன்டில் தென் ஹேவ் ஏ நைஸ் நெக்ஸ்ட் மினிட். பாய்.